கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மகிமைற்று டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த காருண்ய நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் காருண்ய நேரம் நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்கிற வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை எலியாவின் ஜெபம் என்பதாகும். எலியாவின் ஜெபத்தை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். வானத்தை திறந்தது அவர் தான். அவர் ஜெபம் பண்ணா வானத்தை திறந்து தண்ணியா கொட்டி மழை பெய்யுது. அவர் ஜெபம் பண்ணா வானத்துல இருந்து அக்கினி மழையா கொட்டுது. அப்ப தண்ணியாவும் கொட்டுது, அக்கினியாவும் கொட்டுது. அந்த அளவுக்கு அவருடைய ஜெபம் அவ்வளோ வல்லமையுள்ள பவர்ஃபுல் பிரேயர். அதுதான் எலியா கிட்ட நம்ம பார்க்கிறோம். எலியாவுடைய வாழ்க்கை, அவருடைய சரித்திரம், அவருடைய தைரியம், அவருடைய விசுவாசம், அவருடைய கீழ்ப்படிதல் ஒன்னொன்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, இது நமக்கு ஒரு சவால் விட்டு, நமக்கு ஒரு அறைகூவல் விட்டு நம்ம அழைக்கிறதா இருக்குது. ஏன்னா யோவான் ஸ்நானன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனா இவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி யோவானை பற்றி தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அவ்வளவு போல்டா ஏசு இவர் தான் ஏசு அப்படின்னு உலகத்துக்கு இவர் தான் மேசியா என்று சொல்லுகிற தைரியம், அங்க இருக்கிற மத தலைவர்கள் மற்றவங்களை விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கூப்பிடுற அளவுக்கு தைரியம். அந்த அளவுக்கு எங்க இருந்த தைரியம் வந்தது இந்த யோவானுக்குள்ள எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது எலியாவுடைய தைரியம், எலியாவுடைய பலம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க புதிய ஏற்பாட்டுல லூக்கா 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தைரியத்தை உடையவர் இந்த எலியா. அவ்வளோ ஒரு வைராக்கியம். மக்களுக்கு இயேசுதான் தெய்வம்னு காட்டுறதுக்கு எப்படி யோவான முன்குறிச்சு இவருக்குள்ள எலியாவின் ஆவி இருக்குதுன்னு பேசப்பட்டது, எப்படி அது வந்தது அப்படின்னு பார்த்தா, எலியா இங்க ஒரு இடத்துல பழைய ஏற்பாட்டுல 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல வானத்துல இருந்து அக்கினி இறங்கி இப்படி அக்கினினால பதிலளிக்கிற தேவனே தேவன் என்று சொல்லி சமஸ்த ஜனங்களுக்கும், அங்க இருக்கிற திரள் கூட்டமான ஜனங்களுக்கு கர்த்தரே தெய்வம் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டுகிற அந்த அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல எலியா என்ன ஜெபம் பண்ணாரு, அந்த ஜெபங்கள் எப்படி கேட்கப்பட்டது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதுல உள்ள ஒவ்வொரு வசனங்களை நீங்க தியானிங்க. 36, 37ஆவது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அந்திப்பலி செலுத்துகிற நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு பாருங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். எவ்வளவு ஒரு 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 ஆழமான ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு ஜெப அனுபவம்னு பாருங்களேன். எவ்வளவு தைரியம். அவர் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக சவால் விடுறாரு. ஒரு காளையை பலிக்காக ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு வானத்துல இருந்து அக்கினி இறங்கி அதை பலியை சுட்டுருச்சுன்னா அதுதான் உண்மையான தெய்வம்னு சொல்லி சவால் விடுறாரு. எவ்வளவு பெரிய சவால். அவ்வளவு திரள் கூட்ட ஜனங்களுக்கு முன்பதாக தைரியமா அதை செய்யறாரு. அவங்களும் கூப்பிட்டு பார்க்காங்க. பாகாலுடைய தீர்க்க தரிசிகள் என்னென்னவோ செஞ்சு பாக்குறாங்க. ஆனா அக்கினியும் வரல, பலியை சுட்டெரிக்கப்படவும் இல்லை. அப்ப எலியா கொண்டு குடங்குடமா தண்ணி ஊத்த சொல்றாரு. தண்ணி பலிபிடத்தை சுற்றிலும் ஓடுது. அந்த காலையெல்லாம் நனைஞ்சு, பலி பொருள் எல்லாம் நனைஞ்சு, பலிபிடம் எல்லாம் நனைஞ்சு கிடக்குது. எல்லாம் தண்ணியா நிக்குது. ஆனா அதுக்கு அவ்வளோ எல்லாம் செஞ்ச பிறகு பாருங்க, 4 குடம் தண்ணி கொண்டு இன்னும் ஊத்துங்கிறாரு. இப்படி தண்ணியெல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் வாய்க்கால் எல்லாம் தண்ணியால ஓடுது. பாருங்க, பலியை எரிக்கப்படணும். அப்ப எல்லாம் ட்ரையாலாம் இருக்கணும், காஞ்செல்லாம் இருக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டா அவர் செய்யறாரு. எவ்வளவு தைரியம் பாருங்களேன். அப்ப இதெல்லாம் செஞ்சுட்டுதான் அவர் ஒரு ஜெபத்தை பண்றாரு. ஆண்டவரே, நீர் தேவன் முதல்ல காட்டணும். அடுத்து நான் உங்க ஊழியக்காரன் காட்டணும். அடுத்து இவங்க இருதயங்கள்லாம் உமக்கு நேர திரும்பணும். இதையெல்லாம் நீங்க இந்த விஷயத்துல செய்ய போறீங்க. அதனால நீங்க இந்த ஜெபத்தை கேட்க போறீங்கன்னு சொல்லி அவ்வளவு விசுவாசமா அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் அக்கினினால பதில் கொடுக்கிறார். இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல. இங்க இருந்து தீக்கொளுத்தி எல்லாம் போடல. வானத்துல இருந்து எப்படி மழை பெய்யுமோ அது மாதிரி வானத்துல இருந்து அக்கினி அப்படியே இறங்குது. அதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
இப்படிதான் நம்ம வாழ்க்கைக்குள்ளயும் ஆச்சரியம். நம்ம போய் எங்கேயும் வந்து காளையை வெட்டி வச்சு வானத்துல இருந்து அக்கினி இறங்கணும்னு செய்ய போறது இல்ல. ஒருவேளை அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசிக்கு தேவனை உலக மக்களுக்கு அவர் கர்த்தரே தேவன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு அந்த ஒரு சம்பவம் தேவையா இருந்தது. இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ மக்களுக்கு தேவனை நம்ம காட்டுவதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் மகிமைப்படுகிற விஷயம் நமக்கு தேவையானதா இருக்கிறது. ஆகவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் நம்மை கொண்டும் கிரியை செய்ய வல்லவர். நம்முடைய ஜெபத்தையும் அவர் கேட்பார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். எலியாவின் ஜெபத்தை கேட்டார். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். யாக்கோபு அழகா எழுதுவாரு, அவர் பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கருத்தா ஜெபம் பண்ணாரு. அதனால அவர் சொல்படிதான் மழை வந்துச்சு, மழை நின்னுச்சு, எல்லாமே நடந்துச்சு. அப்ப நம்ம இந்த இடத்துல கருத்தாய் ஜெபம் பண்ற ஒருத்தரை கர்த்தர் தேடுகிறார். கர்த்தர் யார் அப்படின்னு காட்டுறதுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் யார் அப்படின்னு காட்டுறதுக்கு. சில பேருக்கு எல்லாம் ஈஸியாவே நடக்கும் பாருங்க. அதை அப்படி தானா ஈஸியாவே நடந்துட்டு இருக்குமா? அவங்களுக்கு நிறைய கர்த்தரோடு உள்ள ரொம்ப அவரோடு ஈடுபாட்டோடு பழகுகிற அந்த அனுபவங்கள் இருக்காது. ஆனா சில பேர் என் வாழ்க்கையில மட்டும் ஏன் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே கஷ்டப்படுது, எல்லாமே நான் வந்து போராட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றவங்க சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்க? அப்ப ஆண்டவர் உங்க கூட தான் பேசுறாரு. கர்த்தர் யாருன்னு உங்களை வச்சுதான் காட்ட போறாரு. அதற்காக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளை யாருன்னு உங்களை வச்சு காட்ட போறாரு. அதுக்காக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் மகிமைப்பட போகிறார். அதற்காக உங்களை தெரிந்தெடுக்கிறார். உலகத்துல ஒவ்வொரு விதத்துல கர்த்தர் வெளிப்படுவார். ஒருத்தனுக்கு ஒரு விதமா வெளிப்படுகிறார், ஒருத்தரை ஒரு விதமா ஆசீர்வதிக்கிறார். ஒருத்தரை பொருளாதாரத்துல உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போறார், ஒருத்தரை ஊழியத்துல உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மகிமையை கொடுக்கிறார். ஒருத்தருக்கு வரங்கள் வல்லமைகளை கொடுத்து மகிமைப்படுகிறார். ஒருத்தருக்கு இரக்க குணத்தை கொடுத்து அன்பை அள்ளி கொடுத்து மகிமைப்படுகிறார். ஒவ்வொரு இடத்துல நிறைய சகிப்பு தன்மையை கொடுத்து நிறைய சாட்சியான வாழ்றதுக்குரிய கிருபைகளை கொடுத்து மகிமைப்படுகிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல தேவன் மகிமைப்படுகிறார். உங்களை இந்த விதத்துல எந்த விதத்துல மகிமைப்படுத்துகிறதற்கு தேவன் அழைத்திருக்கிறாரோ அதைத்தான் இந்த நாள்ல செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஜெபம் வந்து கர்த்தர் கேட்காம இருக்கிறது இல்ல. பாருங்க, இந்த அதிகாரத்துல கர்த்தர் வந்து ஜெபத்தை கேட்கிறார். ஆனா நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும், நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் கூட இருக்கு. அந்த கடைசியில இந்த அதிகாரத்தின் கடைசியில வரும்போது 7ஆம் தரம் அப்படின்னு வருது. அப்ப 7 தடவை ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்காங்கல்ல. ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணா கையளவு மேகம் வர்றதுக்கு 7ஆம் தரம் தான் உள்ளங்கை அளவு மேகம் எழும்புதுன்னு சொல்ற. இப்ப மழை பெய்ய போது ஆகாப ரதத்தை பூட்டிட்டு ஓடுன்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல முதல் தரம் போய் பார்த்தோன்னா மழையும் இல்லை, மேகமும் இல்லை. 7ஆம் தரம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 44வது வசனம். சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம் இப்பதான் எழும்புது அப்படின்னு சொல்லி. 45 அதுக்கப்புறம் தான் வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டானது. அப்போ சில விஷயங்கள்ல ஜெபத்தை நம்ம நிறுத்திடவே கூடாது. ஒரு தடவை கேட்டாச்சு உடலை, 2வது தடவை பார்த்தாச்சு இல்ல, 3வது தடவை பார்த்தாச்சு இல்ல, 4வது 5வது 6வது 7வது அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தை அவர் ஒரு எதிர்பார்ப்போட அது போய் அதை தொடர்ந்து செய்யறாங்க பாருங்க. எரிகோவின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஒவ்வொரு நாளும் எக்காலம் ஊதுறாங்க, ஒவ்வொரு நாளும் ஊதிக்கிட்டு அலங்கத்தை சுத்தி வராங்க. 7வது நாள் 7 தடவை சுற்றி வராங்க. அப்புறம் தான் அந்த அலங்கம் இடிந்து விழுந்ததுன்னு பாக்குறோம். சில நேரம் நம்ம ஜெபத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிரும். இத அவரோ கர்த்தரோ எப்ப வச்சிருக்கிறாரோ அப்ப செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம ஜெபத்தை நிறுத்தினாலும் கூட ஒருக்கா கேட்டாலே அவர் அதை கணக்குல எடுத்துடுறாரு, அதை அவர் எழுதிடுறாரு. ஆனா ஒண்ணு செய்யறதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். அப்ப இந்த நேரங்கள் எல்லாம் நம்ம வந்து இன்னும் ஆண்டவரோடு உறவுல அந்த அந்த விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும் அப்படிங்கறதான் இது காட்டுது. கேட்டாச்சா விட்டாச்சு, நீங்க விட்டாலும் ஆண்டவர் அதை செய்யதான் போறாரு. எப்படினாலும் நம்ம வந்து அவரோட அந்த விசுவாசத்தின் தொடர்ச்சியில நம்ம இருக்கணும். அவ்வளவுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. விடாதீங்க. இடைவிடாம ஒருத்தி வந்து தொந்தரவு பண்ணி அலட்டி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குவாள்ல லூக்கா எழுதின சுவிசேஷத்துல. இடைவிடாமல் இந்த ஸ்திரீ வந்து அலட்டிட்டே இருக்கா, ஆண்டவரே இவ வந்து கேட்டுக்கிட்டே இருக்கால, இடைவிடாம கேட்டுக்கிட்டு ஒய்யாம நச்சரிச்சுட்டே இருக்கல்ல, இதுக்காகவாது இவளுக்கு நியாயம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அநீதியான நியாயாதிபதியே செஞ்சானாம். அப்ப தேவன் தம்மை பற்றி
உண்மையோடு உத்தமத்தோடு கூப்பிடுறவங்களுடைய விஷயத்துல பொறுமையா இருந்து பதில் செய்யாம இருப்பாரா? நியாயம் செய்யாம இருப்பாரா? சீக்கிரத்துல அதை செய்வார், சீக்கிரத்துல நியாயம் செய்வார் என்று சொல்லி வசனம் எழுதியிருக்கிறது. ஆகவே நம்ம ஜெபத்தை நிறுத்திட வேண்டாம் அப்படின்னு சொல்லி, நான்லாம் ஜெபித்து இந்தியா மாறவா போகுது, நான்லாம் ஜோமணி தான் இது நடக்க போதா, நான் ஜோமணி இவ்வளவு பெரிய வியாதியெல்லாம் சுகமாகுமா என்று சொல்லி நம்ம எந்த இடத்துலயும் நின்றாதபடிக்கு தேவனும் நம்மளும் அந்த உறவுல இருந்துட்டு, என்ன தேவன் நம்மள பேச சொல்றாரோ அதை பேசுவோம், என்ன தேவன் நம்மள செய்ய சொல்றாரோ அதை செய்வோம். நம்ம ஜெபித்தா நடக்கும். நம்மளை வைத்து கர்த்தர் இந்த உலகத்தை மாற்றுவார். நிறைய இன்னும் இந்த உலகம் மாற வேண்டியது இருக்கு. சும்மா இயேசு வருவார்னா எப்படி வர முடியும்? உலகம் மாறாம வர முடியாது. அப்ப நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அளவுக்கு ஒரு காரியத்துக்கும் ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. எதற்காக ஜெபம் பண்ண ஆண்டவரே, எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே, இந்த உறவுல அவரோடு கூட இருந்து கேட்க ஆண்டவர் கற்று தருவார். இதற்காக ஜெபிக்கணும், இது இவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், இதை இன்ன மாதிரி ஜெபிக்கணும். சிலது நமக்கு பதிலே வராது பாருங்க. நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க, நீங்க தகாத விதமா விண்ணப்பம் பண்றதுனால உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. சண்டை போடுறதுக்கு விண்ணப்பம் பண்றீங்க, அடுத்தவங்களுக்கு எனக்கு ஏதோ நன்மை வரணும் ஆண்டவரே, எனக்கு அப்படின்னு ஏதோ செல்ஃபிஷா நீங்க விண்ணப்பம் பண்றீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம் வேதம் சொல்லுது. அப்ப சரியான ஜெபத்தை, கருத்தா பண்ற ஜெபத்தை, தேவனோட தேவனோட உறவுல இருக்கதான் நம்ம பண்றது சரியானே நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம சுயநீதியிலே இருப்போம். நான் பண்றதுதான் கரெக்ட், நான் கேட்கறதுதான் கரெக்ட், எனக்கு ஆண்டவர் நான் நினைச்ச சின்ன பிள்ளைங்க கேட்பாங்க பாத்தீங்களா, பிடிவாதம் பிடிச்சு ஒண்ணு வேணும்னா வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சு கேட்பாங்க. இதுவே வளர்ந்த பிள்ளைங்கன்னா நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்ப வேண்டாப்பா, இது இப்ப தேவையில்ல அப்படின்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்ப அந்த மெச்சூரிட்டி, அந்த முதிர்ச்சிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரிய பிள்ளைங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி நம்மளும் நம்ம பிடிச்சபடியில கேட்கணும்னு சொல்லல, கர்த்தர் எதை சொல்றாரோ அதை நம்ம ஜெபத்துல, அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறார். எதை கர்த்தர் கேட்க சொல்றாரோ அதை கேட்போம். நாம் எதையாயிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். எலியாவை கொண்டு அவருடைய ஜெபத்துக்கு செவி கொடுத்து அங்கே அநேக திரள் கூட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். கர்த்தரை தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டுகிறார். இதைத்தான் உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்யும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல ஆண்டவரே நாங்க ஜெபிக்கணுங்கிறத நீங்க கற்றுத்தரீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜெபிக்கணும், வசனங்களை எல்லாம் ஜெபமா மாற்றணும். உங்க இருதயத்தின் விருப்பம் எங்க இருதயத்தின் விருப்பமா மாறணும், உங்க சித்தம் தான் எங்க வாஞ்சியா மாறணும். அதற்காக நாங்க ஜெபிக்கணும். தகாத விதமா நாங்க விண்ணப்பம் பண்றவங்களா இருக்கக்கூடாதப்பா. உண்மை வெளிப்படுத்துகிற, உண்மை மகிமைப்படுத்துகிற, உமக்கு நாங்கள் சாட்சியா இருக்கிற ஒரு காரியத்திற்காக நாங்க ஜெபித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. உண்மை பிரதிபலிக்கிற ஒரு காரியத்திற்காக ஆண்டவரே, உண்மை உலகத்துக்கு ஆண்டவரே வெளிப்படுத்தி காட்டுகிற, பிரகடனப்படுத்துகிற ஒரு விஷயத்திற்காக நாங்க எந்த அளவு ஜெபிக்கணும் ஆண்டவரே, அந்த அளவு ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாங்க. எலியாவுடைய ஜெபத்தினால மழை பெஞ்சுது ஆண்டவரே, எலியாவுடைய ஜெபத்தினால அக்கினி மழை இறங்கிச்சு ஆண்டவரே. அது போல எங்களுடைய ஜெபத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குங்கிறத ஆண்டவரே நீங்க இன்னைக்கு எங்களுக்கு கற்று தருகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுத்தாங்க, என்ன ஜெபிக்கணும்னு கற்றுத்தாங்க, எப்போ ஜெபிக்கணும்னு கற்றுத்தாங்க, எவ்வளவு ஜெபிக்கணும்னு கற்றுத்தாங்க அப்பா. நம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோம். இன்னும் எங்களை ஆண்டவரே எலியாவின் ஆவியும் பலமும் உடையவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு, முதல் வருகைக்கு ஆண்டவரே யோவானை நீங்க கொண்டு வந்தீங்க எலியாவின் ஆவியை உடையவனா. இன்னும் 2ஆம் வருகைக்கு முன்னதாக எங்களை எலியாக்களாய் மாற்றி ஆண்டவரே அப்பா உம்மை வெளிப்படுத்த போறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய கருத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோம், நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.